ஓம் முருகா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மீன ராசிக்காரங்களை பத்தி. மீன ராசிக்காரங்க அப்படின்னாலே புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களாகவும் பூ போல மனசுள்ளவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க கோபத்தை அவங்க மனசுக்குள்ள மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டுமே மற்றவங்களுக்கு வெளியில காட்டக்கூடிய குணமுடையவங்களாகவும் இருப்பாங்க. மீன ராசிக்காரங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்க. கற்பனை வளம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு பேச்சுங்கிறது ஒரு பெரிய திறமையாகவே கருதப்படுது. நம்பிக்கைக்கு பாத்திரமா இவங்க இருப்பாங்க. எதையுமே திட்டம் போட்டு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தான் செய்வாங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவங்க கிட்ட மரியாதையா பழகிற குணமும் அதிகமாகவே இருக்கும். மீன ராசிக்காரங்க எப்பவுமே நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனாலயே எப்பவுமே எடுத்த காரியத்தை முழுசா முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க எப்பவுமே ரொம்ப புத்திசாலியாகவும் போர்க்குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க யாரையுமே ஜெயிக்க விட மாட்டாங்க. எப்பவுமே இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. எல்லா இடத்துலயுமே உண்மை நேர்மைன்னு பேசக்கூடியவங்க, அதையே வாழ்க்கையில நம்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரங்க. இவங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் நடக்காம இவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் சனி பகவான் கொடுத்திருக்காரு. இதனால அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் தான் அதிகமாவே இருந்திருக்கும். சொத்து, சொந்த பந்தம், முக்கியமா மனசுக்கு நெருக்கமான உறவு, இதை எல்லாத்தையுமே இழந்துட்டு தனிமையில நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதனால அவங்களுக்கு மனசுல வாழணுங்கிற எண்ணமே சுத்தமா இல்லாமையே போயிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறக்காக ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னாலே அதை தடுக்கிறக்கும் அதுல இருந்து உங்களை அவமானப்படுத்துறக்கும் இங்க நிறைய நபர்கள் உங்களை சுத்தி முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்க உங்க வாழ்க்கையில உங்க குறிக்கோளை நோக்கி மட்டுமே பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கான கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை தேடி வந்துட்டே தான் இருக்கு. நிறைய மீன ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ துன்பம் வருது அப்படின்ட்டு யோசிப்பீங்க. நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் தனிமையில் உட்காந்து அழக்கூடிய சூழ்நிலையில தான் இப்போ மீன ராசிக்காரங்க இருக்கீங்க. என்னதான் மீன ராசிக்காரங்க பிரச்சனையை தவிர்த்துட்டு அவங்க ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைச்சாலுமே பிரச்சனை தானாவே அவங்கள தேடி ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்துட்டே தான் இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது ரொம்ப நாளைக்கு இருக்காது. வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். இதே மாதிரி வரும் போகுங்கிற சூழ்நிலையிலே தான் அவங்களுக்கு மாறி மாறி கஷ்டங்கள்ங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான காலகட்டம் மாறுது. கிரகங்களோட பலன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இனிமே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய காலகட்டமாவே இனிமே வரக்கூடிய காலகட்டமெல்லாம் இருக்கு. இனி உங்க வாழ்க்கையில இருந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில வரப்போகுது. மீன ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்துல நீங்க ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கான முயற்சிகளை எடுத்தும் கூட அதுக்கான பலன் உங்களுக்கு கைகூடி வராம போயிருக்கலாம். ஆனா இப்போ அதற்குண்டான காலகட்டம் உங்களை தேடி வந்திருக்கு. இப்போ நீங்க அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா உங்க கைக்கு கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் கொஞ்ச காலத்துல உங்களுக்கு அந்த 7.5 சனியோட தாக்கம்ங்கிறது முழுசாவே விலக போகுது. இந்த இடைப்பட்ட கொஞ்ச நாள்ல நீங்க நல்ல எஃபர்ட் போட்டு செஞ்ச ஒரு விஷயங்கள் உங்க கைக்கு கிடைக்காமையே போயிருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரியே ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்க போகுது. அதுதான் சனியோட வக்கர நிவர்த்தி. குரு இத்தனை நாளா உங்களுக்கு ராசியில 2ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல எல்லாமே பின்னடைவாவே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். இப்போ 2வது இடத்துல இருந்து 3வது இடமான லக்கணஸ்தானத்தை நோக்கி போறதுனால ஒரு பெரிய பொருளாதார மாற்றமும் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியும் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. மீன ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற போறீங்க.
மீன ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல ராகு கேதுங்கிறது நிறைய உடல் சார்ந்த பிரச்சனை, வீடு சார்ந்த பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு. ஆனா இனி வரக்கூடிய பயிற்சி காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ராகு கேது உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொடுக்க போறாரு. இனிமே மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வேலை, அரசாங்க வேலையோ இல்ல ஒரு பேங்க் ஜாப்போ ஒரு ஐடி ஜாப்போ உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை இது மாதிரி இருந்த மீன ராசிக்காரங்களுக்கு இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே அமைய போகுது. சனி பகவானுடைய நேரடி பார்வை உங்க ராசிக்கு இருக்குது. அதனால இனி வருமானங்கிறது பல வழிகள்ல உங்களை தேடி வரும். தொழில்ல லாபங்கிறது கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே தானாவே உங்களை தேடி வரப்போகுது. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கும் உயரும், உடல் ஆரோக்கியமும் மேம்படும், சங்கடங்கள் எல்லாம் நீக்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போகுது. மறைமுகமா உங்க தொழில்ல நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய தொந்தரவு இனிமே உங்களுக்கு இருக்காது. கடந்த காலத்துல நீங்க ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அங்க உங்களுக்கான மதிப்போ மரியாதையோ ஒரு உயர்வோ எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி இல்லாம அந்த நிலைமை மாறி உங்களுக்கான பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. அங்க உங்களோட மதிப்பும் அந்தஸ்தும் உயரப்போகுது. மீன ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் எல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். பெத்தவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் இப்போ அமைய போகுது. விவசாயம் சார்ந்த துறைகள்ல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. மனதில் நினைத்த காரியம் எல்லாமே ஈடேற போகுது. ரகசியமான முறையில சில முதலீடுகள் எல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா அதோட உயர்வை நீங்க இனி பார்க்க போறீங்க. மறைவான சில பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. புரியாத செயல்ல ஆர்வம் காட்டுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே குறையும். மற்றவங்களோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்பட போகுது. புதிய தொழில் தொடங்க நினைச்சிட்டு இருக்க மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். அது நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. தொழில் வியாபார தடைகள் எல்லாமே விலகி லாபம் அதிகமா கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். கைக்கு சேர வேண்டிய பணம் விரைவில் சேரும். குடும்பத்துல நெருக்கடி விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரும். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை. கண்டிப்பா வெற்றி அடைய போறீங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவுகள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாகும். தூரத்திலிருந்து வந்த புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே விலகி இனி ஒரு நல்ல முறையில முன்னேற்றம் ஏற்பட போகுது. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வளர்ச்சிங்கிறது ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா பொருளாதாரத்துல நீங்க நினைச்சு பார்க்காத மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இது மூலமா கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை எல்லாமே இப்போ முழுசா முடிய போகுது. ஒரு பைசா கடன் இல்லாம எல்லா கடன்களையுமே நீங்க கட்டி முடிக்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான தீய பழக்கங்களை மட்டும் கத்துக்காதீங்க. அதுல இருந்து உடனடியா வெளிவரறதுக்கு பாருங்க. ஏன்னா அது இல்லாத பட்சத்துல நிறைய பிரச்சனையும் சிக்கலும் உங்களுக்கு அது மூலமா நீங்க சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இப்போ அதிகமா இருக்கு. உறவுகள் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மொத்தத்துல மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் எல்லாம் நிறைய இருக்கும். சகோதர சகோதரிகள் வகையில